வணக்கம். பஞ்சபூதங்களும் அவற்றின் உள்ளுறுப்புகளும். நமது தொன்மையான நூலான தொல்காப்பியம் நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு பஞ்சபூதத்தை அறிமுகப்படுத்துது. நெருப்பு, நிலம், நீர், காற்று, மரம், இந்த 5 பூதங்களும் பிரபஞ்சத்தை ஏற்கிற மாதிரி உடம்புலையும் பிரதிபலிக்குது. இதைத்தான் திருமூலர் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு சொல்லியிருக்கிறாரு. திருமூலர் திருமந்திரத்துல உடம்ப பாதம் மண்ணுனும், பாதத்துல இருந்து தொப்புள் வர நீர்னும், தொப்புள்ல இருந்து மார்பு வர நெருப்புனும், மார்புல இருந்து தோள்கள் வர காற்றுனும், கழுத்துக்கு மேல ஆகாயம்னும் பகுத்திருக்காரு. இதயம் சிறுகுடல் நெருப்பு முழகத்தையும், மண்ணீரல் இறைப்பை நிலம் முழகத்தையும், நுரையீரல் பெருங்குடல் காற்று முழகத்தையும், சிறுநீரகம் சிறுநீர்ப்பை நீர் முழகத்தையும், கல்லீரல் பித்தப்பை மரமுலகத்தையும் பிரதிபலிக்குது. இந்த பஞ்சபூத ஆற்றல் குறையும் போது உள்ளுறுப்புகளோட இயக்கம் குறையுது. இந்த உள்ளுறுப்புகளோட இயக்கம் குறையறனால கழிவுகள் உள்ள தேங்குது. இந்த கழிவு தேக்கம் தான் நோய். ஆற்றல் வேதியியல் மாற்றமாகவும், இந்த வேதியியல் மாற்றம் செல்களாகவும், செல்கள் திசுக்களாகவும், திசுக்கள் எல்லாம் சேர்ந்தது உறுப்புகளாகவும், உறுப்புகள்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலங்களாகவும், உறுப்பு மண்டலங்கள்லாம் சேர்ந்தது உடலாகவும் மாறுது. ஆற்றல்ல மாற்றம் ஏற்படுறது உடம்புலையும் பிரதிபலிக்குது. இதைத்தான் நம்ம நோய்னு சொல்றோம். ஆற்றல் சீரமைகிறதான் ஆரோக்கியம். இயற்கையின் ஒழுங்கில் வாழ்தலே இறை. நன்றி.